வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் இந்த கொய்யா பழத்தில் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருக்க கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம். இதில் இந்த 2 கார்னர்ஸையும் கட் பண்ணிவிட்டு இந்த அழுத்தி பார்த்தா நமக்கு அமுங்குற மாதிரி இருக்கணும். அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சீட்ஸ் பார்ட்டை மட்டும் எடுத்துடலாம். இதை நீங்கள் அப்படியே பழமாக சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்லைசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் வச்சு அதை கிரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக துருவிக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஒரு பவுலுக்கு இந்த ஒரு கொய்யா பழம், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு தக்காளி, நம்ம துருவின இந்த கொய்யா பழம். இப்போது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட இந்த க்ரீன் பவுல். இப்போ அரைச்சாச்சு. நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இந்த அளவு பவுலுக்கு. இப்போ இது கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு நீங்கள் அரைக்கும் போது மொத்தம் இந்த ஒரு பவுலுக்கு என்ன அளவு தேவையோ அதை சேர்த்து அரைச்சிருங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான இந்த க்ரீன் பவுல் சாலட் ரெடி ஆயாச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாலட் ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன். இது சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும், ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். தனியாகவும் நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம் ஸ்நாக்காக. இந்த மாதிரியான வெயிட் லாஸ் சாலட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.